செங்கோட்டையன் இப்போது போய் தாவேகாவோடு இணைந்திருந்தாலுமே நாளைக்கு கூட்டணி கணக்குகள் மாறினாலும் இல்ல தாவேகாவோடு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் நேற்றைக்கு எந்த இடத்திலையுமே தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரிச்சு தாவேகா கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல இவர் நீக்கின ஒருத்தரை தாவேகாவில் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட விஜய குறித்தோ தாவேகா குறித்தோ எந்த விமர்சனத்தையும் அதிமுக தலைமை வைக்கவில்லை. திரு செங்கோட்டையனை விமர்சிக்கிறது திரு விஜயை விமர்சிக்கிறதாக அர்த்தம் இல்ல. நான் அப்படி புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு செங்கோட்டையன் மீதான இருக்கக்கூடிய ஒரு நெருடல் தான் அதுக்கு காரணம், அந்த கருத்து வேறுபாடும். ஏன்னா கட்சியை ஒருங்கிணைக்க சொன்னார், அது இவருக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு. அதனாலதான் அவரை வெளிப்படையாக சொன்னார். மற்றவங்க எல்லாருமே 6 பேரும் நேரடியாக பார்த்து சொன்னாங்க, மற்ற அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து. அதுக்கு தான் அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட இல்ல, அது மாதிரி யாரும் சந்திக்கல, அது பொய் செய்தின்னு அதை சொல்லிட்டு போனது. அதற்கு பிறகும் அதை உதாகரமாக்குனதுனாலதான் செங்கோட்டையன் மீது இருந்த இந்த கருத்து வேறுபாடு, அவருக்கு மீது இருந்த அதிருப்தி, அதனாலதான் இந்த ரெபெலியன் எல்லாம் அதுக்கு பிறகு அவர் நீக்கி. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இவ்வளவுக்கு பிறகும் தாவேகாவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் நம்புறாருன்றீங்களே. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் 2 கட்சிகளும் மேல்மட்ட அளவில் இல்லைனாலும் ஒரு செகண்ட் லெவல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஃபீலர்ஸும், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஃபீலர்ஸும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.